அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முடக்கந்திரன். இன்னைக்கு வியாழக்கிழமை 25 ஜூன் மாதம் காலையில் 7:55. நேற்று ஒரு தமிழ் அம்மா அவரால் எடுத்தார். 3 பிள்ளைகள தாய் தனக்கு கனடாவில் ஒரு அச்சுறுத்தல் வருது. ஒருவர் போட்ட காணொலியாண்டு இந்த காணொலியை அனுப்பியிருந்தார். ஜோன் மார்டன் என்று இருக்கக்கூடிய இந்த காணொலியில் இருக்கக்கூடியவர் ஒரு நிமிஷம் 38 செகண்டும் இருக்கிற ஒரு காணொலி ஒன்று போட்டிருக்காரு. என்னென்னு சொல்லி சொன்னால், அவன் வீட்டில் ஒரு பயங்கரவாதிகள் என்ற கொடி பறக்குதுன்னு சொல்லியும், அவன் வீட்டில் பல மிருகங்கள் வந்து செயினால சங்கிலியால் கட்டப்பட்டு துன்புறுத்தப்படுதுன்னு சொல்லியும் தான் பல தடவை பாய்லா ஆஃபீஸர்ஸுக்கு கால் பண்ணி அவன் அங்கே வந்து எந்த ஆக்ஷனும், அதாவது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் போயிட்டு நம்மன்னு சொல்லியும் இந்த காணொலியில் சொல்கிறாரு. இந்த காணொலியில் என்ன சொல்கிறாருன்னு சில விஷயங்களை நான் கேட்டுட்டு வரோம் பாருங்க. The way they're treating the animals. They also have been flying a terrorist flag. I'm not going to show it to you because I don't want to put it on the video, and you know who they are. And ஒரு புகார் கொடுத்து அந்த புகாருக்காக ஒரு பைலா ஆஃபீஸர்ஸ், அதாவது அந்த நடவடிக்கைகள் என்னுடைய அந்த மாநகர சபையின் இருக்கக்கூடிய உப விதிகளின் அடிப்படையில் எல்லாம் சரியா போதான்னு பார்க்கக்கூடிய அந்த பைலா ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே போய் பார்த்துருக்கிறோம். அப்போ அவையில் வந்து நடவடிக்கை எடுக்க இல்லைன்னு சொல்லி வேறு சொல்கிறார். அப்போ இப்போ வளமையாக நாம் பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் சரியா இருந்தால் அவை நடவடிக்கை எடுக்க மாட்டினோம். ஏதாவது தவறாக இருந்தால் அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பினோம். அப்போ அந்த குடும்பம் என்ன சொல்லினோம்னு சொல்லி சொன்னால், இந்த தமிழீழ தேசிய கொடியை தாங்கள் பறக்க விட்ட காலத்தில் இருந்து அவை ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கணும், மக்கள் போக்குவரத்து நடமாடக்கூடிய ஒரு இடத்துல இருக்கணும். அப்போ முன்னுக்கு நாய்கள் பாதுகாப்புக்காக கட்டப்பட்டிருக்கு. அந்த நாய்கள் வந்து கிரேட் பிரினிஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த டர்க்கி என்ற நாட்டில், துருக்கி என்ற நாட்டில் மலைப்பகுதிகளில் வெளியில் இருக்கக்கூடிய நாய்கள். அப்போ இவர் சொல்கிறார், அந்த நாய்களுக்கு கொட்டகைகள், அதாவது தாங்கக்கூடிய கொட்டகைகள் எல்லாம் அமைத்து கொடுக்கப்படையில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி, நம்ம முன்னுக்கு இல்லை, அதில் எல்லாம் பின்னுக்கு இருக்குது அப்படியான கொட்டகைகள் எல்லாம் வந்து. அப்போ முன்னுக்கு நின்று பார்த்தவர்கள் எல்லாம் தெரிய போகிறதில்லை. இவர் ஒரு தங்களுக்கு எதிரான இன வெறுப்பை வந்து தூண்டுறதுக்கு இப்படியான காணொலியை போட்டிருக்கிறார். அதால் வந்து போகிற மக்கள் எல்லாம் வந்து நின்று பார்த்துட்டு போயினேன். 36,000 பேருக்கிட்ட இந்த காணொலி பார்த்துருக்கணும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லி கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், நான் காவல்துறைக்கு முதலாக அறிவிக்க சொல்லி, காவல்துறை தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் அதே நேரம் ஒரு பீஸ், அதாவது அமைதியை நிலைநாட்டுறதுக்காகவும் எங்களுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடியது. அதனால் இந்த குடும்பம் வந்து டொரண்டோவில் இருந்து ஒரு அரை மணித்தியால தூரத்தில் இருக்கக்கூடிய போமன்வில் எனப்படும் நகரத்தில் இருக்கணும். அவர் அந்த முகவரியும் போட்டிருக்கிறார். அவ இந்த வீட்டு முகவரியையும் போட்டுத்தான் இந்த காணொலி எல்லாம் போட்டிருக்கிறார். அப்போ அவைகளுக்கு இன்றைக்கு நடந்தது நமக்கு நாளைக்கு நடக்காதுன்னு இல்லை. அதனால் நாங்கள் வந்து ஒரு இனமாக வந்து சிந்திச்சு இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அப்போ தமிழீழ தேசிய கொடி வந்து நம்முடைய பிரம்டன் மாநகர மேயர் பேட்ரிக் ப்ரவுன் வந்து நவம்பர் 21ஆம் நாள் கொடி நாள்னு சொல்லி வந்து ஏற்றுறார். இதுக்குள்ள இன்னொரு சிக்கலும் இருக்குது. கனேடிய அரசு தமிழீழ விடுதலை புலிகளை வந்து பயங்கரவாத பட்டியலில் வச்சிருக்குது. அதையும் வந்து எடுத்து விடணும். கனேடிய அரசு வந்து நமக்கு நடைபெற்றது இனப்படுகொலை தான் என்று சொல்லுது. அப்போ நம்மை பாதுகாக்க போராடியவர்கள் வந்து விடுதலை புலிகள். அப்போ கனேடிய அரசும் வந்து இரட்டை வேடம் பூணுது. இப்படியான நிறைய சிக்கல்கள் நமக்கு போய்கொண்டிருக்கிறது. அப்போ அதனால தான் நாங்களும் வந்து உணர்வு பூர்வமாக இந்த நம்முடைய சிக்கல்களுக்குள்ள போகணும். ஆனால் தமிழீழ தேசிய கொடி, அதாவது விடுதலை புலிகளின் கொடி வேற, தமிழீழ தேசிய கொடி வேற. தமிழீழ தேசிய கொடி கனடாவில் பறக்க விடுறதுக்கோ அல்லது வேறு எந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகள கொடி பறக்க விடுறதுக்கோ கனடாவில் தடை இல்லை. அதை வந்து நம்முடைய ஊர்வலங்களில் நாங்கள் வீதிகளை மறைச்சு போராடும் போதும் அரசு அதற்கு சொல்லியிருக்கு. ஊடகங்களில் நம்முடைய தேசிய ஊடகமான சிபிசியில் கூடி போலீஸ் பேச்சாளர் சொல்லியிருக்கிறார், அந்த கொடியை வச்சிருக்கிறதுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது, அந்த அமைப்பு தடைப்பட்டியலில் இருந்தாலும் சொல்லி. ஆகவே அன்பு தமிழ் உறவுகளை, இப்படியான சிக்கலுக்கு நாங்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு சேர்ந்து அவைகளுக்காக குரல் கொடுக்கணும். இவருடைய மற்ற காணொலிகளை போய் பார்த்தினான்.
பார்க்கும்போதும் வந்து கனடாவுக்கு புதிதாக குடி வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எதிரான சில காணொளிகளையும் போடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ இந்த குடும்பம் சொல்லுது இவர் ஒரு இனவெறுப்பை தூண்டுறார், தங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது, பள்ளிக்கூடம் போகணும் வரணும், இவற்றை வீட்டுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்யணும் என்று சொல்லியெல்லாம் இவர் போடுறதால தங்களுக்கு ஒரு மன துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறோம் என்று சொல்லி சொல்கிறார். நன்றி மக்களே, வணக்கம். வாழ்தலின் இது நாம் இருக்கும் குடியெல்லாம்.